வணக்கம் நண்பர்களே. 4/2/2023 ஃபோர்நூன் நடைபெற்ற டெட் பேப்பர் 2க்கான ஆன்சர் கீயை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 91வது கேள்வி பாருங்கள். 100 பவர் எக்ஸ் பை 10 பவர் -2 = 10 பவர் 8 எனில் எக்ஸின் மதிப்பானது. இங்கே பாருங்கள், அவங்க இதெல்லாம் 10ல் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 100 பவர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல இதையும் 10 பவராக மாற்றணும்னா 100 எப்படிலாம் எழுதலாம்? 10 பவர் 2 ஹோல் பவரில் ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ 10 பவர் 2x. கீழே பார்த்தீங்கன்னா 10 பவர் -2, கீழே இருக்கிற -2 மேலே வரும்போது என்ன ஆகிடும்னா +2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 பவர் 8. பேஸ் ஈக்குவலாக இருந்தால் விட்டுடலாம், பவரை மட்டும் ஈக்குவல் பண்ணலாம். அப்போ பாருங்கள், +2 இங்கே வந்தால் -2, 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, பெருக்கல் இருக்கிற 2 இங்கே வந்துச்சு அப்படின்னா வகுத்தல், 6 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 2 2 3 2 6. அப்போ மீதி இந்த பக்கம் என்ன மட்டும் இருக்குன்னா எக்ஸ் மட்டும். அப்போ x = 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை, ஆப்ஷன் டி. சரிங்களா? நம்ம போடும்போது இந்த மாதிரி டக்குன்னு போட்டால் தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்டு இருந்தோம்னா டெட்லேயோ டிஆர்பிலையோ அவங்க கொடுக்குற டைமுக்கெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. சரிங்களா? ஓகே, அடுத்தது 92. ஒரு இருசக்கர வண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் 85,500க்கு விற்பதால் அவருக்கு 10% நஷ்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் அந்த இருசக்கர வண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? இதை கவனிச்சுக்கோங்க. முன்னாடியே ஒரு கொஸ்டின் பேப்பரில் இந்த மாடலில் கொஸ்டின் இருந்துச்சு. 10% லாஸ் ஏற்படுதான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அடக்க விலை அப்படின்னா எப்பவுமே எத்தனை பர்சன்டேஜ்னா 100%. 10% லாஸ் அப்படின்னா என்னவாகுது? 90%ன்னு அர்த்தமாகுது. அப்போது ஏன்னா லாஸ்னால் மைனஸ் பண்ணணும். 90% அப்படிங்கிறது தான் 85,500. கரெக்டாக? நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த பக்கம் இது பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவாயிடும் அப்படின்னா வகுத்தல், டிவைடட் பை 90 இன்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5% லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப் 5%. அப்போ லாபம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 90%ங்கிறது 85,500. அப்போ 85,500 பை 90 இன்ட்டு 5% லாபம். லாபம்னா 100 கூட லாபத்தை கூட்டிக்கணும். அப்போ 100 + 5 105. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 9ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 9 9 9 9 81, மீதி 4 9 45 0, மீதி இருக்கிறதெல்லாம் இந்த 0. கரெக்டாக? அப்போ 950 இன்ட்டு 105. 950 105 பெருக்குனிங்கன்னா முடிஞ்சிச்சு 99,750 அப்படிங்கிறது கிடைக்கும். அவருக்கு 10% லாபம் கிடைக்கணும்னா அப்போ அவர் அந்த பொருளை என்ன விலைக்கு விற்றுருக்கணும்னா 99,750. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்ததாக 93. கொடுக்கப்பட்ட முக்கோணம், இது என்ன முக்கோணம்னு கேட்குறாங்க. ஒன்றுமே ரொம்ப சிம்பிள். இந்த கோடு போட்டிருக்காங்க இல்லையா, இங்கே ஒரு கோடு போட்டு இங்கேயும் ஒரு கோடு போட்டாங்க அப்படின்னா அது ரெண்டும் சமம்னு அர்த்தம். ஆனால் இங்கே ஒரு கோடு, அப்போ இந்த அளவு வேறு, இங்கே 2 கோடு, இந்த அளவு வேறு, இங்கே 3 கோடு, இந்த அளவு வேறு, 3 பக்க அளவும் வேறு வேறவா இருக்குன்னு அர்த்தம். அப்படி 3 பக்க அளவும் வேறு வேறவா இருந்துச்சுன்னா அந்த முக்கோணத்துக்கு என்ன பேர் சொல்லுவோன்னா அசமபக்க முக்கோணன்ட்டு. சமபக்க முக்கோணம்னா எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த 3 பக்க அளவுமே இப்படி போட்டிருப்பாங்க. ஐசோசிஸ் ட்ரையாங்கிள். இரு சமபக்க முக்கோணம்னா எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. 2 பக்கம் சமப்பட்டு ஒரு பக்கம். செங்கோண முக்கோணம்னா எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த பக்கம் 90 டிகிரியாக போட்டிருப்பாங்க. சரிங்களாமா? ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்கிறது அசமபக்க முக்கோணம், ஸ்கேலன் ட்ரையாங்கிள். சரியா? 94. இங்கேயும் ஃபஸ்ட்டு கொஷின் மாதிரியே தான், எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கூட பாருங்கள், எக்ஸ் பவர் 5, அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த 10 பவர் 15 இருக்குது இல்லையா, இந்த 10 நான் என்னென்னு பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா 5 10ன்னு பிரிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், முதல்ல எக்ஸ் பவர் 5 இன்ட்டு 5 10னா அப்போ 2 பவர் 15 இன்ட்டு 5 பவர் 15. கரெக்டாக? ஈக்குவல்ட்டு அதே மாதிரி இங்கே 20 பவர் 5ன்னு இருக்குது. 20 4 5 20ன்னு பிரிக்கலாம். ஆனால் எப்போ நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா அதை பகா எண்களுடைய அடுக்காக தான் பிரிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பகா எண்கள் அப்படின்னு வரும்போது 2 × 2 × 5ன்னு பிரிக்கலாம். 2 4 4 5 20. கரெக்டாக? அப்போ என்ன கிடைக்கும்? 2 பவர் 5 இன்ட்டு 2 பவர் 5 இன்ட்டு 5 பவர் 5ன்னு இருக்கும். கரெக்டாக? மறுபடியும் 10. இந்த 10 எப்படி எழுதலாம்? 5 10. அப்போது 2 பவர் 10 இன்ட்டு 5 பவர் 10. இந்த பவரில் இருக்கிறது 2 நம்பருக்குமே வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இது 5 பவர் 5, இது 5 பவர் 10, ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 5 பவர் 15. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ஒரு 5 பவர் 15 இருக்குது. அப்போ இந்த 5 பவர் 15ம் இந்த 5 பவர் 15ம் கேன்சல் ஆகிடும். சரியா? 2 பவரில் 5, இது ஒரு 5 10, இது ஒரு 10 20, இங்கே 2 பவரில் 20 இருக்குது.
இந்த 2 பவர் 15 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 பவர் 15 பையில் வரும். அப்போ 20ல் 15 போயிடுச்சுன்னா மீதி 5. இந்த பக்கம் என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 5 பவர் ஈக்குவலாக இருக்குது, கேன்சல் ஆகிடும். அப்போ பேஸ் 2 ஈக்குவலாக இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரிஞ்சு முடியுதா? இந்த மாதிரி பவரில் எதை கொடுத்தாலும் அதை நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸாக மாற்றிக்கணும். பகா எண்களாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, எக்ஸ் ஈக்குவல் டு 2. அடுத்தது 95. ஃபிபொனாச்சி தொடரின் அடுத்த 2 எண்கள் யாவை? எல்லா எக்ஸாம்லையும் ஃபிபொனாச்சி நம்பரை யூஸ் பண்ணி கேட்டுறாங்க பாருங்கள். முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் இங்கேயும் சொல்கிறேன். ஃபிபொனாச்சி நம்பருங்கிறது 1,1ன்னு ஆரம்பிக்கும். இந்த 2 நம்பரை கூட்டினோன்னா அடுத்த நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2 நம்பரை கூட்டினா அடுத்தடுத்து கிடைக்கும். அப்போ 5 8 கூட்டினோன்னா 13, 8 13 கூட்டினோன்னா 21. ஸோ ஆன்சர் 13,21 ஆப்ஷன் சி. ஓகேவா? 96. கொடுக்கப்பட்ட 8 தரவுகளின் சராசரி 75. அதிலிருந்து 40 என்ற தரவு நீக்கப்பட்டால் மீதமுள்ள தரவுகளின் சராசரியானது. இங்கே பாருங்கள், 8 தரவுகளுடைய சராசரி 75. அப்போ 8யும் 75யும் பெருக்கிறோம். பெருக்குன்னா 600. அதுலேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிடுறாங்க, 40. மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 560. ஏற்கனவே முதல்ல 8 இருந்துச்சு, இப்போ ஒரு நம்பர் போயிடுச்சு. மீதி எத்தனை நம்பர் இருக்கும்? 7 நம்பர் தான் இருக்கும். அப்போ 7 நம்பருடைய சராசரி தான் 500, மொத்த தொகை தான் 560. அப்போ 7 வகுத்தோன்னா சராசரி தெரிஞ்சிடும். ஒரு 7 7, 8 7 56. அப்போது 7 நம்பருடைய சராசரி என்னவாக இருக்கும் அப்படின்னா 80ன்னு இருக்கும். ஆப்ஷன் டி, 80. சரியா? அடுத்தது 97. பின்வருவற்றுள் எது சரி? 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் எது சரி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள். ஆமாம், வட்ட நாற்கரம் என்னென்னா ஒரு வட்டத்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய நாற்கர வடிவம் தான் வட்ட நாற்கரம் சொல்லுவோம். வட்ட நாற்கரத்துடைய எதிர்கோணங்களின் கூடுதல் என்னவாக இருக்கும்னா 180 டிகிரியாக இருக்கும். அதுதான் மிகை நிரப்பு கோணங்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. அவங்க எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வட்ட நாற்கரத்தின் எது சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் சரி, மீதி எல்லாமே தவறுங்கிறதால நம்மளோட ஆன்சர் இது தான். நான் ஏன் மீதி எல்லாம் தவறுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களில் நிரப்பு கோணங்கள் ஆகும் கிடையாது. இப்போ தான் சொல்லிட்டோம், மிக நிரப்பு கோணங்கள் 180 டிகிரின்ட்டு. நிரப்பு கோணங்கள்னால் 90 டிகிரி, இது கிடையாது. வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் செங்கோணம் ஆகும் கிடையாது. 90 டிகிரி இருக்கணும்னு வாய்ப்பு அவசியம் கிடையாது. வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் குறுங்கோணம் ஆகும் கிடையாது. ஒன்று குறுங்கோணம், ஒரு விரிகோணமாக இருக்கலாம். ஆனால் கூட்டினா என்ன வரணும்னா 180 டிகிரி வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி. அவங்களும் எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க, விச் இஸ் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி 98. a + b the whole square minus a minus b the whole square. ஒன்றும் இல்லாமல் ஃபார்முலா. a + b the whole squareக்கு ஃபார்முலா a square plus 2ab plus b square. a minus b the whole squareக்கு ஃபார்முலா a square minus 2ab plus b square. ஆனால் அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நடுவில் மைனஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போனா இது மைனஸ் a ஸ்கொயர், இந்த மைனஸ் 2abங்கிறது ப்ளஸ் 2ab ஆகிடும். மைனஸ் பண்ணுறதால இந்த ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது மைனஸ் பி ஸ்கொயர் ஆகிடும். ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் 4ab. எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி, 4ab. ஒருவேளை இதே கொஷினில் அவங்க நடுவில் மைனஸ் கொடுக்காம இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்த ஆன்சர் வந்திருக்கும். ரெண்டுத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ இதை கேட்டவங்க அடுத்த முறையில் மாற்றி கூட கேட்கலாம் பாருங்கள். சரிங்களா? ஓகே. அடுத்தது 99. a மைனஸ் b ஈக்குவல் டு 4 மற்றும் ab ஈக்குவல் டு 60 எனில் a ப்ளஸ் பியின் மதிப்பானது. இதுவும் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஃபார்முலா தான். a ப்ளஸ் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4ab. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு. இதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மேலே சொன்னதுலேருந்து வர்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4ab. இப்போ பாருங்கள், a மைனஸ் பிக்கு வேல்யூ தெரியும் 4. அப்போ 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 4ab. ஏபிக்கு வேல்யூ தெரியும் 60. 4 6 24, 240. ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 256. இது எதனுடைய வேல்யூ? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயருடைய வேல்யூ. ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வருதுன்னா என்னவாகும்? ரூட். 256 ரூட் எடுத்திங்கன்னா 16. ஸ்கொயர் அந்த பக்கம் வந்துடுச்சு. அப்போ மீதி இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா a ப்ளஸ் b. ஸோ அவங்க கேட்டிருக்கிறதும் a ப்ளஸ் பியுடைய வேல்யூ தான். அப்போ a ப்ளஸ் b ஈக்குவல் டு 16, 16. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்ததாக 100 என்ற அமைப்பில் 23வது உறுப்பு. இதில் பாருங்கள் அந்த அமைப்பு எப்படி இருக்குன்ட்டு. ஒரு டி, ஒரு இ, ஒரு எஃப் ஒரு முறை. அடுத்தது டிஇஎஃப் 3 2 முறை. அடுத்தது டிஇஎஃப் 3 முறை. அப்போ நான் அடுத்து போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா டிஇஎஃப்ங்கிறத ஒவ்வொன்றையும் 4 முறை போடணும். கரெக்டாக?
இப்போ இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இதிலேருந்து இது வரைக்கும் 18 நம்பர் வந்திருக்கு. இப்போ அடுத்தது நான் 4 முறை போடுறேன் அப்படின்னா டி இது ஒரு 18, இது ஒரு 4 22. அடுத்த நம்பர் ஈன்னு ஆரம்பிப்போம். கரெக்டாக? அவங்க கேட்டிருக்கிறது 23வது உறுப்பு. இது 22, இது 23. அப்போ 23வது உறுப்பு இ. முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் பாருங்கள். அடுத்ததாக 101. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை y = f(x)க்கு சரி அல்லன்னு கேட்டிருக்காங்க. y = f(x)க்கு சரி அல்ல. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு கிராஃப் மாதிரி. f(x)ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். y = f(x)னா அவங்க என்ன கிராஃப் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இங்கே அவங்க ஸ்டேட்மெண்ட்டாகவே தான் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஸ்டேட்மெண்ட்டு தான் தவறாக இருக்குது. y அச்சை பொறுத்து y = f(x)ஓட பிரதிபலிப்பு -f(x)ஆக இருக்காது. x அச்சை பொறுத்து தான் f(x) உடைய பிரதிபலிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த பிரதிபலிப்புனா அதோட இமேஜ் மாதிரி. சரிங்களா? -f(x)ஆக இருக்கும். y அச்சை பொறுத்து இருக்காது. அப்போ இதுதான் தவறானது. அவங்களும் அதுதான் கேட்டிருக்காங்க எது சரி அல்லன்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்ததாக 102. வட்டத்தகட்டின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு. பாருங்கள், வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 விதமாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பையை வச்சும் கொடுத்துருக்காங்க. பை வச்சு தான் எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பையை அப்படியே வச்சுக்கலாம். 2 ஆரம் 7 பை அப்படியே வச்சுக்கிறேன். 7 14 பையை அப்ளை பண்ணாலும் ஆன்சர் வரும். ஆனால் அவங்க ஆன்சர் அப்படியே தான் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் சி 14 பையன்னு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம பையை கேன்சல் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டோம். ஓகேவா? அடுத்ததாக 103. அசல் ரூபாய் 2 லட்சம், வட்டி வீதம் 4%, 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு இடையே உள்ள வேறுபாடு காண்க. பாருங்கள், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2 வருஷம் இல்லை 3 வருஷத்தை வச்சு கொஷின் கேட்பாங்க. 2 வருஷத்தை வச்சு கேட்குறாங்கன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா டினா டிஃபரன்ஸ், p(r/100) ஹோல் பவர் 2. இங்கே பார்த்தீங்கன்னா அசல் எவ்வளோ அப்பிங்கிறது அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2 லட்ச ரூபாய் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? 2 லட்சம் இன்ட்டு ஆர் 4%. அப்போ 4/100 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன அர்த்தம்? 4/100 ஹோல் ஸ்கொயர்னா 2 வாட்டி மறுபடியும் போடுவா இன்ட்டு 4/100. ஏன்னா கேன்சல் பண்ணிடலாம். 0 அதுக்காக 1 2 3 4 0 1 2 3 4 0. அப்போ 4 பெருக்குனிங்கன்னா 16 2 32, ஒரு 0 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ 320. ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. புரியுதுங்களா? நீங்கள் இங்கே 4 தூரையும் கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் கூட பண்ணலாம். உங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். சரியா? அடுத்ததாக 104. கொடுக்கப்பட்ட எண்களில் எவை நிகழ்தகவாக இருக்க முடியாது? நிகழ்தகவுனா என்னன்னு தெரியணும். நம்ம நிகழ்தகவு வச்சு அடுத்ததாக தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம். ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம இது போட்டிருக்கோம், ஏபி வச்செல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நிகழ்தகவு வச்சு ஒரு வீடியோ போட போகிறோம். அங்கே நிகழ்தகவு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐடியாஸையும் சொல்லிவிடுவோம். அதில் நம்ம இதை பற்றி சொல்லுவோம். நிகழ்தகவாக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. நிகழ்தகவுடைய வேல்யூ 0ல் தொடங்கி 1 வரைக்கும் வரலாம். ஓகேவா? 0க்கு 1க்கு நடுவில் தான் வரும். மைனஸில் வராது, 1 விட அதிகமாக வராது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 0.5ங்கிறது 0க்கு 1க்கு நடுவில் தான் வரும். 1ங்கிறதும் வரலாம். 0.2ங்கிறதும் 0க்கு 1க்கு நடுவில் தான் வரலாம். அவங்க எது வர முடியாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், 1.001 அப்படிங்கிறது தான் 1 விட அதிகமாக இருக்குது பாருங்கள். அப்போ எது தான் ஆன்சராக வராது அப்படின்னா ஆப்ஷன் டி 1.001 தான் நிகழ்தகவாக இருக்க முடியாது. சரியா? அடுத்ததாக 105. ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசம வெட்டியானது அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை உட்புறமாக அம்முக்கோணத்தை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். இது என்ன விதின்னு கேட்டிருக்காங்க. 10th புக்கில் ஒரு 3 விதிகள் சொல்லியிருப்பாங்கம்மா. அதில் இருந்தால் அதை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறது தேல்ஸ் தேற்றம். தேல்ஸ் தேற்றம்ங்கிறது இப்படி ஒரு முக்கோணம், இதுக்கு பேரலாக ஒரு கோடு போடுறோன்னா அது ஈக்குவல் ரேஷியோவில் பிரிக்கும் அப்படிங்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு தேற்றம் பற்றியும் அதனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, விளக்கம் என்னங்கிறதையும் சொல்கிறேன். பித்தாகரஸ் தேற்றம் நமக்கு நல்லாவே தெரியும், அதுவும் இல்லை. அடிப்படை விகித சம தேற்றத்தின் மறுதலை அப்படின்னா தேல்ஸ் தேற்றத்துடைய மறுதலை, இதுவும் கிடையாது. அவங்க சொன்ன தேற்றம் வந்து கோண இருசம வெட்டி தேற்றம். இப்போதைக்கு நீங்கள் அந்த தேற்றத்தையும் அந்த தேற்றத்துடைய பேர் என்னன்றதையும் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் தேற்றங்களை வச்சு தனியாக உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். சரிங்களா? இது என்ன சொல்கிறேன் பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முக்கோணத்தோட ஒரு கோணம் இப்போ ஏபிசின்னு இருக்குது அப்படின்னா இந்த கோணத்துடைய இருசம வெட்டி கோண இருசம வெட்டினா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது. சரியா? இப்படி பிரிக்குதுன்னா இந்த முக்கோணத்தோட அடங்கிய பக்கங்களை சம விகிதத்தில் பிரிக்கும். அதாவது இப்போ இங்கே பிரிக்கிற இடம் ஏடி அப்படின்னா இந்த ஏபி/பிசிங்கிறது ஏடி/டிசிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விதி. நம்ம தீரம்லாம் தனியாக சொல்லும்போது நம்ம இதை பற்றி விளக்கமாக சொல்லலாம். ஓகேவா? அடுத்ததாக 106. முத்து 24 முட்டைகளை ரூபாய் 96க்கு வாங்கினார். அவற்றில் 4 முட்டைகள் உடைந்து விட்டன. மீதியை விற்பனை செய்ததில் ரூபாய் 36 நஷ்டம்.
எனில் ஒரு முட்டைக்கான விற்பனை விலை என்ன அப்படிங்க பாருங்கள். மொத்தமாக எத்தனை முட்டை வாங்கியிருக்காரு அப்படின்னா 24 முட்டையை 96 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். 4 முட்டை உடஞ்சிடுச்சு. மீதி எத்தனை முட்டை இருக்கும்? 20 முட்டை தான் இருக்கும். கரெக்டாக 24 4 போயிடுச்சு, 20 தான் இருக்கும். இதை விற்றதில் 36 ரூபாய் நஷ்டமாக, வாங்கினது 96 ரூபாய்க்கு. கரெக்டாக விற்கிறப்ப 36 ரூபாய் நஷ்டம். அப்போது எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 60 ரூபாய்க்கு. 20 முட்டையை 60 ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னு அர்த்தம். அப்போ ஒரு முட்டை என்னும்போது பெருக்கில் இருக்கிற 20 பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம்னா 1 2 3 2. அப்போ ஒரு முட்டையை அவர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காரு அப்படின்னா 3 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஆப்ஷன் டி. சரியா? அடுத்ததாக 107. 2 கோணங்கள் 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அவை நேரிய கோண இணைகள் எனில் முறையே அவற்றை காண்க. நேரிய கோண இணைகள். நேற்று கூட நம்ம அந்த கம்யூனிட்டி கொஷனில் கொடுக்கும்போது இந்த வார்த்தையை வச்சு தான் கொடுத்துருந்தோம். நேரிய கோண இணைகள், லீனியர் பேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கோணம் 2ஆக பிரியுது அப்படின்னா இதுதான் நேரிய கோண இணைகள். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கோணங்கள். நேரிய கோண இணைகளை கூட்டினா என்ன வரும்னா 180 டிகிரி வரும். எத்தனை டிகிரி வரும்? 180 டிகிரி. இந்த ஐடியா வச்சு இங்கே ஃபஸ்ட்டு சொல்ல முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து சொல்லலாம். எங்கெல்லாம் 180 டிகிரி வருது? ஆப்ஷன் ஏவில் வருது, பியில் வருது, சிலையும் டிலையும் வரல. அப்போ சியும் டியும் ஆன்சர் கிடையாது. அடுத்ததாக விகிதம் வாங்க. அப்போ சிடி பற்றி பிரச்சனை இல்லை. ஏவா பியா? 4:5. முதல் நம்பர் சின்னதாக இருக்குது, ரெண்டாவது நம்பர் பெருசாக இருக்குது. இங்கே மாறி இருக்குது பாருங்கள். இங்கே தான் முதல் நம்பர் சின்னதாக இருக்குது, ரெண்டாவது நம்பர் பெருசாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி. புரியுதா? சி பார்த்தீங்கன்னா 40 50 கூட்டினா 90 வருது. அப்போ அது ஆன்சர் கிடையாது. டியும் 50 40 கூட்டினா 90 வருது, அதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் பி தான் நம்மளோட விடை. சரிங்களாமா? அடுத்ததாக 108. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 8000ற்கு 5% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 9600 உயரும்? இங்கே பாருங்கள், எத்தனை வருஷத்தில் உயரும்னு கேட்டிருக்காங்க. 8000 ரூபாய், 5%. இது நீங்கள் ஃபார்முலா படியும் போடலாம், ஃபார்முலா எல்லாமே யோசிக்கலாம். 9600 ஆகுதுன்னா அப்போது எவ்வளோ வட்டி ஆகுதுன்னா 1600 ரூபாய். 8000ல் 10%னா ஒரு 0 போயிடும், 800. இது 10%. 5%னா 400. ஒரு வருஷத்துக்கு 400 ரூபாய். அப்போனா எத்தனை வருஷத்துக்கு 1600 ஆகும்னு பார்க்கணும். 400 4ஆல் பெருக்கணுன்னா நன்னாங்க 16, 1600 வந்துடுது பாருங்கள். அப்போ எத்தனை வருஷத்தில் இந்த அமௌண்ட்டாக மாறும் அப்படின்னா 4 ஆண்டுகளில் மாறும். ஆன்சர் இதோ இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி. ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னா I = PNR/100ன்னு யூஸ் பண்ணியும் போடலாம். 8000 ரூபாங்கிறது பிரின்சிபல், என்னங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஆறுங்கிறது 5%, 5/100, 9600 மாறுது. அப்போ 1600 ரூபாய் வட்டி. இப்படி இது பண்ணியும் போடலாம். 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 1 8 2 8 16. கரெக்டாக? இங்கே என்னன்றது தான் கொஷின். சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க? என்ன தானே கேட்டிருக்காங்க. என்னன்றது தான் அவங்களோட கொஷின். நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா போடலாம் பாருங்கள். இதை ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் போடலாம். இப்போ பாருங்கள், ஃபார்முலா என்ன? I = PNR/100. கரெக்டாக? ஐயோட வேல்யூ 8000. ஐயுடைய வேல்யூ 8000 ரூபாய் போடுறோம், 9600 மாறுது. அப்போ ஐயுடைய வேல்யூ 1600. கரெக்டாக? வட்டி பிங்கிறது 8000 இன்ட்டு n தெரியாது. வட்டி வீதம் 5%. அப்போ 5/100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0 இந்த 0வும் கேன்சல் ஆகிடும். 1 8 8 16, ஒரு 0 இருக்குது. 1 5 5 4 5 20. அப்போ n = 4 ஆண்டுகள். இந்த மாதிரியும் போடலாம். நம்ம முன்னாடி சொன்னது மாதிரியும் யோசிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும். சரியா? அதுதான் 109. 1 முதல் 100 வரையிலான பகா எண் கணத்தின் முகடு என்ன? முகடுன்னா அர்த்தம் தெரியணும். முகடு அப்படிங்கிறது எந்த நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதோ அதுதான் முகடு. 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற பகா எண்கள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாமே ஒரு முறை தான் வரும். கரெக்டுங்களாம்மா? ஒரு நம்பராவது குறைஞ்சபட்சம் 2 முறை வந்துருந்து அப்படின்னா அது முகடுன்னு சொல்லலாம். எப்படி வரும்? நம்பர்ஸை லைனாக எழுதும்போது எந்த நம்பரையும் 2 வாட்டி எழுதலாம் வாய்ப்பு கிடையாது. சரியா? அப்போது டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அதாவது முகடு இல்லை. சரிங்களாம்மா? ஆன்சர் ஆப்ஷன் சி, முகடு இல்லை. எண்ணில் அடங்காததெல்லாம் கிடையாது. எண்ணில் அடங்காததுன்னு முகடில் நம்ம நிறைய நம்பர்ஸை நிறைய வாட்டி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா ஓகே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, முகடு காண இயலாது. 110. ரூபாய் 7200 ஏ மற்றும் பி இரு நபர்களுக்கு 5:3 என்ற விதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை. பிக்கு எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், மொத்த அமௌண்ட்டு 7200, 5:3. அப்போ இவனுக்கு 5 பங்கு, இவங்களுக்கு 3 பங்கு. 5 3 கூட்டினா 8 பங்கு. அப்போ மொத்தம் 8 பங்கு. 7200 8ஆல் வகுக்கிறோம்.
அவங்க யாருக்கு கேட்டிருக்காங்கன்னா பிக்கு. பிக்கு எத்தனை பங்குன்னா 3 பங்கு. அப்போ இன்ட்டு 3. ஸோ 7200 8ஆல் வகுத்தோம்னா 1 8 8 9 8 72 900 இன்ட்டு 3. அப்போ 3 9 27. அப்போ பிக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும் அப்படின்னா 2700 கிடைக்கும். ஆப்ஷன் சி. ஓகேவா? 111. விரிகோண முக்கோணத்தில் குத்துக்கோட்டு மையம் அமையும் இடமானது. விரிகோண முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா குத்துக்கோட்டு மையம் முக்கோணத்துக்கு வெளியில் அமையும். இதில் 4 விதம் இருக்குது. குத்துக்கோட்டு மையம், சுற்றுவட்ட மையம், உள்வட்ட மையம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். அது ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம தனித்தனியாக சொல்லுவோம். இதில் குத்துக்கோட்டு மையம் அப்படிங்கிறது விரிகோண முக்கோணத்தில் எங்கே அமையும்னா முக்கோணத்துக்கு வெளியில். குறுங்கோண முக்கோணமாக இருந்துச்சுன்னா முக்கோணத்துக்கு உள்ள அமையும். செங்கோண முக்கோணமாக இருந்துச்சு அப்படின்னா செங்கோணத்தின் மீது அமையும் அப்படிங்கிறது வரும். நம்ம அது புக் வைஸாக சொல்லிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அதில் சொல்லும்போது 9th புக்கில் வரும். அங்கே இதை பற்றி நம்ம விளக்கமாக சொல்லுவோம் ஒவ்வொன்று எங்கே அமையும்ன்ட்டு. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் முக்கோணத்தின் வெளியே. அடுத்து 112. பின்வருவனவற்றுள் எது ஒன்று பரவல் அளவை அல்ல? மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. பரவல் அளவை அல்ல அப்படிங்கிறது. இதில் எது பரவல் அளவை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகடு அப்படிங்கிறது தான் பரவல் அளவை கிடையாது. மீதி 3மே பார்த்தீங்கன்னா வீச்சு, கால்மான விளக்கம், விளக்க வர்க்க சராசரிலாம் பார்த்தீங்கன்னா பரவல் அளவை. முகடு அப்படிங்கிறது தான் இதில் பரவல் அளவை கிடையாது. சரிங்களா? அடுத்ததான் 113. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் 20% எனில் இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதம். இப்போ இதில் பாருங்கள், ஒரு பொருள் மேலே 10% 20% தள்ளுபடி தராங்களாம். நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ பொருளோட விலை எனக்கு என்னன்னு தெரியாது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பொருளோட விலையை 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். முதல்ல 10% தராங்க. 10% 100ல் 10%னா 10 தான். அப்போ 10 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 90. அதுக்கப்புறம் எவ்வளோ தராங்கன்னா 20%. 90ல் 20%. 10%னா 9. 20% அப்படின்னா 9 2 18. அப்போ ரெண்டாவது முறை எவ்வளோ மைனஸ் பண்ணுறாங்கன்னா 18 ரூபா. 90ல் 18 போயிடுச்சு அப்படின்னா 72. பாருங்கள், 100 ரூபா பொருள் 72 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ எவ்வளோ ரூபா மைனஸ் பண்ணியிருக்காங்க? 100ல் 72 போயிடுச்சுன்னா 28. அப்போ எவ்வளோ % தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா 28%. நம்ம நினைப்போம் இது 10%, இது 20%, ரெண்டும் சேர்ந்தா 30% ஆகுதுன்னு. கண்டிப்பாக 30% வராது. அதை விட கம்மியாக தான் ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் 28%. கரெக்டாக? அதுக்கேற்ற மாதிரி அவங்கள 30%ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக முடிவு பண்ணிடலாம். அந்த நம்பரும் அது ரெண்டுத்தையும் கூட்டினா வரதும் இருக்காது, அதை விட அதிகமாகவும் வராது. நீங்கள் இந்த கேள்வியை கூட ஆப்ஷன் வந்து பியும் சியும் வராதுன்னு ஈஸியாக முடிவு பண்ணிடலாம். ஏன்னா 10 20 கூட்டினா 30. கண்டிப்பாக ஆன்சர் 30 விட கம்மியாக தான் வரணும். அப்போ ஒன்று 26 இருக்கணும், இல்லைனா 28 இருக்கணும். ஏன்னா இது ரெண்டு தான் 30 விட கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக 30 32 வராதுன்னு நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிடலாம். சரிங்களா? 4 ஆப்ஷனில் இருந்து சூஸ் பண்ணும்போது கூட 2 ஆன்சர் எது வராதுன்னு ஈஸியாக ஒமிட் பண்ணுற முடியும் பாருங்கள். சரியா? அடுத்த 114. 4 8 32 262 என்ற அமைப்பில் அடுத்த எண். இவங்க இதில் ஒரு பேட்டர்னாகவே கொடுக்கலாமா? எந்த பேட்டர்னை யோசித்தாலும் ஆன்சர் வரல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஸ்டார் போட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு எந்த விடை போட்டிருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நான் குறிப்பிட்ட பேட்டர்னில் எதுலேயுமே அவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணல. அடுத்ததாக 115. வர்க்க மூலம் காண்க. 4596.84. இது கூட ஆன்சர்லேருந்து எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். கடைசி நம்பர் பாருங்கள், இங்கே என்னென்னு முடியுதுன்னா 4ன்னு முடியுது. அப்போ கடைசி நம்பர் 4 ஸ்கொயர் பண்ணும்போது இவங்க இதுக்கு வர்க்க மூலம் கேட்டிருக்காங்க. அப்போ கீழே இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. எப்போல்லாம் ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது 4ன்னு முடியும்னா, ஒன்று லாஸ்ட்டாக 2ன்னு முடிஞ்சிருந்தால் ஸ்கொயர் பண்ணும்போது 4ன்னு முடியும். இல்லை கடைசியாக 8ன்னு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் பண்ணும்போது 8 8 64, கடைசியாக 4ன்னு முடியும். ஸோ ஆன்சரில் லாஸ்ட் நம்பர் 8ஆக இருக்கணும், இல்லை 2ஆக இருக்கணும். இங்கே 8ன்னு இருக்குது, பார்க்கலாம். இங்கேயும் 8ன்னு இருக்குது. சியில் பார்த்தீங்க அப்படின்னா 7ன்னு இருக்குது. அப்போ சி வராது. மீதி இருக்கிற 3த்துல தான். இதில் பாருங்கள் 6.78ன்னு இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. ஸ்கொயர் பண்ணுறோன்னா புள்ளிக்கு அப்புறம் 4 நம்பர் வந்துடும். கரெக்டாக? ஆனால் ஆன்சர் அவங்க கொடுத்துருக்க கொஷனில் 2 நம்பர் தான் இருக்குது. அப்போ டியும் கிடையாது. முடிஞ்சிச்சா? ஏவா பியான் தான் முடிவு பண்ணணும். ஏ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 67.8. பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 76.8 பி. கரெக்டாக? இது ரெண்டுத்தில் எது வருதுன்னு முடிவு பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. 4500 நமக்கு தெரியும். 70 ஸ்கொயர் பண்ணால் 7 49 4900. இது 4900 விட கம்மியாக இருக்குது. அப்போ ஆன்சரை எதை விட கம்மியாக இருக்கணும்னா 70 விட கம்மியாக இருக்கணும். ஆப்ஷன் ஏ தான் நமக்கான விட. 76 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆன்சர் ஏ. நம்ம எப்படி முடிவு பண்ணலாம் தெரியுதா? நீங்கள் இதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும்னா லாங் டிவிஷனோ இல்லாட்டி ரூட் ஆஃப் இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லாம் போட்டிங்கன்னா நிச்சயமாக ரொம்ப நேரம் எடுக்கும்.
அதை விட உங்களுக்கு ஈஸி இந்த மாதிரி முடிவு பண்ணுறது தான் ஆப்ஷனில் இருந்து. ஓகேவா? அடுத்ததாக 116 எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு 5 எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூபின் மதிப்பை காண்க. இதில் பாருங்கள், இந்த இது மாதிரி கொஷின்ஸில் 2 விதமாக கேட்பாங்க, ஸ்கொயரை வச்சும் க்யூபை வச்சும். க்யூபை வச்சு கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1/x 5ன்னு கொடுத்துருக்காங்க. க்யூபை வச்சு கேட்குறப்ப கொடுத்த நம்பரை க்யூப் பண்ணணும். 5 க்யூப் அப்படின்னு என்ன வந்துடும்? 125. அடுத்து இங்கே நடுவில் என்ன குறி கொடுத்துருக்காங்களோ அந்த குறியை மாற்றிக்கணும். மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். ஆச்சா? அடுத்தது இந்த கொடுத்த நம்பரை 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை 3ஆல் பெருக்கணும். அப்போ 3×5 15, 125 15 கூட்டணும் அப்படின்னா 140. இவ்வளோ தான் ஆன்சர், முடிஞ்சிச்சு. இதுக்கு ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். இதை மாதிரி நார்மலில் எக்ஸ் 1/xன்னு கொடுத்துட்டு க்யூப்பில் கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்த நம்பரை க்யூப் பண்ணணும், குறியை மாற்றணும், கொடுத்த நம்பரை 3ஆல் பெருக்கணும், முடிஞ்சிச்சு. ஸோ ஆன்சர் 140. எவ்வளோ ஈஸி பாருங்கள். சரியா? அடுத்ததாக 117 ஒரு கூடையில் 35 ஆப்பிள்களும் 21 ஆரஞ்சுகளும் உள்ளன. இப்பழங்களை சமமாக நீங்கள் ஏழ்மை நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுத்து உதவ நினைக்கிறீர்கள் எனில் அதிகபட்சமாக எத்தனை குழந்தைகளுக்கு உங்களால் உதவ முடியும்? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி அதிகபட்சமாகன்னு கேட்குறாங்க அப்படின்னாலே, மேக்ஸிமம் லார்ஜஸ்ட்லாம் கேட்குறாங்கனாலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். அதாவது மீ போ வா 35க்கும் 21க்கும் 2 எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 7ஆம் வாய்ப்பாடு. 7 35, 3 21. இதுக்கு மேலே எந்த நம்பராலையும் சுருக்க முடியாது. ஸோ ஆன்சர் 7. அதிகப்படியாக எத்தனை குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும்? ஈக்குவலாக அப்படின்னா 7 மாணவர்களுக்கு கொடுக்க முடியும். சரியா? ஆப்ஷன் சி. 118 நடக்க இயலாத நிகழ்ச்சியின் நிரப்பு நிகழ்ச்சி. இவங்க எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். நடக்க இயலாத நிகழ்ச்சி அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா அதனுடைய நிகழ்தகவு 0ன்னு சொல்லிடுவோம். இவங்க கேட்டிருக்கிறது நடக்க இயலாத நிகழ்ச்சியின் நிரப்பு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட். அந்த நிரப்பு நிகழ்ச்சியுடைய நிகழ்தகவு கூட கேட்கல. கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நிரப்பு நிகழ்ச்சியின் நிகழ்தகவுன்னு நடக்க இயலாத நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவுனா 0. அதனுடைய நிரப்பு நிகழ்ச்சினா அதுக்கு ஆப்போசிட்டில் 1. ஆனால் இவங்க கேட்டிருக்கிறது நிகழ்ச்சி தான் கேட்டிருக்காங்க, நிகழ்தகவு கேட்கல. சரியா? அப்போது ஆன்சர் எஸ். ஏன்னா 1 வருமா எஸ் வருமா அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். நடக்க இயலாத நிகழ்ச்சியோட நிகழ்தகவுனா 0. அதனுடைய நிரப்பு நிகழ்ச்சினா ஃபுல்லாக நடக்கும், உறுதியான நிகழ்ச்சின்னு அர்த்தம், அதுக்கு 1. ஆனால் அவங்க நிகழ்தகவு கேட்கல. நிகழ்தகவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் 1. நிகழ்தகவு கேட்கல. அந்த நிகழ்ச்சி என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எஸ், சாம்பிள் ஸ்பேஸ். அப்படின்னா தமிழில் கூறுவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உறுதியான நிகழ்ச்சிக்கு வந்து கூறுவெளி, அந்த எஸ் ஃபுல்லாகவே வரும். நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் இல்லையா, நிகழ்தகவை பற்றி தனியாகவே நடத்துவோம். அப்படி நடத்தும் போது இந்த எஸ்ன்றதுக்கு இந்த 1 0க்கெல்லாம் என்ன விளக்கங்கள்ன்றதை பார்ப்போம். சரியா? 119 ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஒரு சென்டிமீட்டர்லேயும் எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இடைநிலை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம கொடுத்ததெல்லாம் ஏறு வரிசையில் எழுதணும். அப்போ பாருங்கள், மேலே இருக்கிறது தான் உயரம். ஏறு வரிசையில் எழுதுகிறோம் அப்படின்னா முதல்ல அதில் இருக்கிறதுல சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர், ஏறு வரிசை இருங்க வரிசை எதை வேணாலும் எழுதலாம். நமக்கு ஏறு வரிசை தான் பெட்டர். அப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர் 150. அதில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா 8 பேர். அடுத்த நம்பர் 152. அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 பேர். அடுத்து 154. அதில் 3. 155. அதில் 7. 156. அதில் 3. 160. அதில் 12. 161. அதில் ஒரு 4. சரியா? அப்போ மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 8 4 12, 22, 32, 37, 41. மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 மாணவர்கள் இருக்காங்க. இப்போ இவங்களை ஹைட் படி நிற்க வச்சிட்டோன்னு அர்த்தம். யார் நடுவில் நிற்பா? ஏன்னா அவங்களுடைய கேள்வி இடைநிலை. இடைநிலை அப்படிங்கிறது யார் நடுவில் இருப்பாங்கன்றது தான். 41ல் இந்த பக்கம் 20 பேர் போயிடுவாங்க, இந்த பக்கம் 20 பேர் போயிடுவாங்க. 21ஆவதாக நிற்கிற ஆள் தான் நடுவில் இருப்பாங்க. புரியுதா? 21ஆவதாக இருக்கிற ஆள் தான் நடுவில். 8 பேர் நின்ட்டாங்க, 4 பேர் நின்ட்டாங்க, 3 பேர் நின்ட்டாங்க. 8 4 12, 12 3 15. அடுத்த 7 பேர் இங்கே நிற்கிறாங்க. 7 பேர்னா 15 ஒரு 7, 22ஆவது ஆள் வரைக்கும், 16ஆவது ஆள் 17ஆவது ஆள்னு சொல்லிட்டு 22ஆவது ஆள் வரைக்கும் இங்கே தான் நிற்கிறாங்க. கரெக்டாக? அப்போ நமக்கு தேவை 21ஆவது ஆள். அப்போ 21ஆவது ஆளும் இங்கே தான் நிற்பான். அந்த 21ஆவது ஆளோட ஹைட்டு தான் எவ்வளோ அப்படின்னா 155. ஸோ 155 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி. இதை மெத்தடாக போடணுன்னா இதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா இருக்குமா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணும். n/2 - f-லாம் அது பெருசாக இருக்கும். நான் உங்களுக்கு இருக்கிறதுல அந்த டேபிளை அப்படியே பிரித்து ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன். ஸோ ஆன்சர் 155. ஆப்ஷன்
டி. அடுத்ததாக பாருங்கள், இந்த கொஷின் பேப்பருடைய கடைசி கேள்வி 120. கீழ்காணும் நாற்கரம் PQRSல் ஆங்கிள் SPQ ஈக்குவல் டு ஆங்கிள் RSP மற்றும் PQ ஈக்குவல் டு RS எனில் PR எதற்கு சமம்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ரெண்டு விதமான முக்கோணம் SPQ இது இருக்குது பாருங்கள், இந்த முக்கோணம் SPQ இது ஒரு முக்கோணம். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா RSP இது இருக்குது பாருங்கள், இது RSP இது ஒரு முக்கோணம். இதில் எடுத்துக்கிட்டு PQவும் RSம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இந்த PQவும் RSம் ஈக்குவல் இப்படி இருந்துச்சுன்னா இந்த PR இது இருக்குது இல்லையா, இந்த PR எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நீங்கள் அப்படியே இதை திருப்பி பார்க்கலாம். இந்த RS இங்கே PQRS இது ஈக்குவல். அவங்க கேட்டிருக்கிறது PR 1வது எழுத்து 3வது எழுத்து. இங்கே பாருங்கள், 1வது எழுத்து 3வது எழுத்து என்ன இருக்குது? QS. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இல்லை நீங்கள் ரொம்ப சிரமப்படாமல் இந்த டயக்ராமில் கூட நான் போட வேண்டாம் சார், அப்படியே சொல்லணும் சார் அப்படின்னா நான் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு எடுக்கிறேன் பாருங்கள். டயக்ராம் வச்சு சொல்லணும். அப்படி நம்ம அங்கெல்லாம் உட்காந்து டயக்ராம் போட்டுருந்தால் வேலைக்கு ஆகாது இல்லையா? அதனால் ரொம்ப ஈஸியாக PQRS PQ 2வது எழுத்து 3வது எழுத்து RS இதோ இருக்குது பாருங்கள். அவங்க கேட்குறது PR எங்கே இருக்குது? 1வது எழுத்து 3வது எழுத்து தான் PR. அப்போது அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா 1வது எழுத்து 3வது எழுத்து SQ இல்லை QS. ஸோ ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா QSன்னு வரணும். சரியா? அவங்க ஆன்சரில் பார்த்தீங்கன்னா QSம் கொடுத்துருக்காங்க. கொஷின் கேட்டதே PR எதுக்கு ஈக்குவல் தான் கேட்டாங்க. ஆன்சர்லையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா PRன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் அதே நம்பருக்கு ஈக்குவலாக தானே இருக்கும். PRையும் கொடுத்துருக்காங்க, வர வேண்டிய QSையும் கொடுத்துருக்காங்க. ஸோ Bயும் வரும் Cயும் வரும்னு சொல்லி முடிச்சிடலாம். சரியா? ஸோ இந்த கேள்வியோட இந்த தேதியில் கேட்ட 4/2/2023 கேட்ட 30 கணித வினாக்களுக்கான விடைகளும் முடிவு பெறுது. இதே டேட்டில் ஆஃப்டர்நூன் நடந்திருக்கு. அதுக்கான விடைகளை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.